வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. Good afternoon all. Income tax நாலே ஒரு myth, lot of uncertainties, என்ன பண்ண போறோம் தெரியாத ஒரு நிலைமை இருக்கு. இப்போ இந்த past 4 to 5 years after GST எல்லாம் வந்துட்ட பிறகு TDS reductions பற்றி ஒரு அவேர்னஸ் ஸ்லோவாக வந்துட்டு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இம்ப்ளிமெண்டேஷன்லாம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மீட்டிங்க்கு இந்த டிடிஎஸ் பற்றி டிடிஎஸ் உள்ள குறைகள் ஒரு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் என்ன வந்தாலும் அதை பற்றி ஒரு கனெக்ட் ப்ரோக்ராம் வித் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் ஐமா சார்பாக நம்மளும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிடிஎஸ்ங்கிறது இன்கம் டேக்ஸில் ஒரு பகுதி. டிடிஎஸ் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா? இல்லை, உலகத்தில் இன்கம் டேக்ஸ் இருக்குது, அத்தனை கண்ட்ரிலும் இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரிலும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவிலும் கனடாவிலும் நான் சொல்வது சரியாக இருக்கும் என்றால் 60-65% மேலே இன்கமே டிடிஎஸ் மூலம் தான் வருது. ஸோ நம்ம நாட்டில் அவ்வளோ வரல. பட் அமெரிக்கா கனடாவில் இன்கமே டிடிஎஸ் மூலம் தான் மிகப்பெரிய வருமானம் வருது. அப்படிங்கிற இந்த டிடிஎஸ் முக்கியத்துவம் அங்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. ஃபுல்லாக அங்கே முதலேருந்து எல்லாத்துக்கும் டிடிஎஸ் பிடிச்சிடுறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் டிடிஎஸ் பிடிச்சிடுறாங்க. நம்ம இதில் மட்டும் சில விளக்குகள் இருக்குது. அதனால் ஒரு அன்இக்குவல் ஃபுட்டிங்கில் ஓடிட்டுருக்கு. இதுக்கு பிடிக்கலாமா கூடாதா, அதுக்கு உண்டா இல்லையா, இந்த விளக்குகள் நிறைய தேவைப்படுது. அதுபோக நம்ம ஊரில் இன்னொரு பெரிய இதுன்னா இந்த டிடிஎஸில் வந்து வேரியஸ் ரேஞ்சஸ் இருக்குது. 0.1% 10% வரைக்கும் இருக்குது. 0.1% எங்கே வருதுன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு பொருளை ஒருத்தர் வாங்கினீங்கன்னா அவனுக்கு டிடிஎஸ் 0.1% பிடிக்கணும். ஏன் இந்த டிசிஎஸ் எல்லாம் வருதுன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து வாண்ட் டு ஹேவ் த இது கண்ட்ரோல் ஓவர் த என்டையர் பிஸ்னஸ் வரையில் ஒன்று வந்து இந்த டிரான்சாக்ஷன் இங்கே நடக்குது, போனஃபைட் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த டிடிஎஸ் பிடிச்சாச்சுன்னா நிச்சயமாக கவர்மெண்ட் நாலேஜுக்கு வந்துடும். இந்த அக்கௌண்ட்லேருந்து டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, 2 பேரும் பர்ச்சேஸரும் செல்லருமே அதில் வந்துடுறாங்க. அதனால் டிடிஎஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது கவர்மெண்ட்டு. ஒன்று. 2வது, கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் உடனே வந்துடுது. இன்கம் டேக்ஸ்னால் லேட்டாக வரும், இது உடனே கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்துடும். அதனால் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. வருமான வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அதை சிஸ்டமைஸ் பண்ணது வந்து சந்திரகுப்த மௌரியா. கௌட்டில்யாரோட அர்த்த சாஸ்திரால தான் ஒரு அரசன் வரி எப்படி வசூலிக்கணும் அப்படின்றது தெளிவாக்கப்பட்டுள்ளது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்கம் டாக்ஸேஷன் ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி டாக்ஸேஷன் அதுக்கு ஒரு வடிவம் இருந்ததில்லை. முதல்ல எப்போ வந்து குப்தர் காலத்தில் தங்க காசு வெளியிடும்போது அதுக்கு ஒரு வேல்யூ வைக்கணும் அப்படின்னும் போது தான் அதுக்கான வரி கலெக்ஷனுக்கான ஃபார்மேட்டும் வந்தது. நான் சேர்ந்த காலத்தில் இந்தியாவோட மொத்த வரி வருமானம், நேரடி வரி வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 18,000 கோடி, மொத்தமே 18,000 கோடி. அப்போது தமிழ்நாட்டோட பங்கு அதில் எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம தோராயமாக கணக்கு போடலாம். ஒரு 1000 கோடி இல்லை 1500 கோடி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த நிதியாண்டு 23-24 தமிழ்நாடு மட்டுமே வசூலிக்க போகிற வருமான வரி 2 லட்சம் கோடி. இப்போ இந்தியாவோட மொத்த வரி வருமானம் கடந்த ஆண்டு மார்ச் 23 வரைக்கும் உள்ள வரி வசூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சம் கோடி. 20 லட்சம் கோடி. இந்த 20 லட்சம் கோடியில் 10 லட்சம் கோடி வந்து டிடிஎஸ் வாயிலாக தான் வந்திருக்கு. டிடிஎஸ் வந்து நம்ம நேரடி வரி அப்படின்னு சொன்னாலுமே கூட ஒரு வகையில் வந்து அது இன்டைரக்ட் டேக்ஸ் தான். ஏன்னா இன்கம் வந்து ஒருத்தர் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேக்ஸ் கட்டும்போது அது பெருசாக தெரியுது. அவருக்கு இன்கம் போகிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து செலுத்த வேண்டிய வரியை நம்ம சின்னதாக பிடிச்சி கொடுக்குற போது அதனோட இம்பேக்ட் பெருசாக தெரியறதில்லை. அதனால தான் வந்து இப்போது இந்த ஸ்ட்ரெஸ் ஏரியா டிடிஎஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது எந்த ஒரு நபரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டு பில் கொடுத்தாலுமே இமீடியட்டாக அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணுற காலகட்டத்துக்கு நம்ம கவர்மெண்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்ன்ற கான்செப்டை வெறுமனே ஒரு ரிட்டர்னை அப்படியே ப்ரீஃபில் ரிட்டர்ன், டிபார்ட்மெண்ட்டே ப்ரீஃபில்டாக இருக்கிற ரிட்டர்னை ஒரே ஒரு கிளிக்கில் அப்லோட் பண்ணால் போகிறோம் டேக்ஸ் பேயர் அப்படிங்கிற காலகட்டம் வந்துடும். அவங்க அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறதோ இல்லை செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் கட்டுறோ அந்த கான்செப்ட் எல்லாம் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் வந்து டிடிஎஸ்க்கு இந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். நம்ம வருமான வரிங்கிறது நேரடி வரிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தனிநபராக இருக்கட்டும், இல்லை கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஃபேமாக இருக்கட்டும்,
இல்லை சொசைட்டியாக இருக்கட்டும், அதனுடைய உருவங்கள் மாறுபடலாம். வருமான வரியுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன அப்படின்னா, நிதியாண்டு, ஒவ்வொரு நிதியாண்டிலும் ஒருவர், அந்த ஒருவருங்கிறது மாறுங்க. அது தனிநபராக இருக்கலாம், HUF-ஆ இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபர்மாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம், ட்ரஸ்டாக இருக்கலாம். அந்த உருவம் மாறுபடும். ஆனால் அவருக்கு பேர் இன்கம் டேக்ஸ் செலுத்துபவர். ஒவ்வொரு நிதியாண்டின் அடிப்படையிலையும் அவரவர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் அந்த நிதியாண்டுக்கு பொருந்தக்கூடிய வருமான வரி விகிதத்தின் அடிப்படையில் எல்லோரும் வருமான வரி செலுத்த வேண்டும் என்பது கட்டாயம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனியுடைய மொத்த வருமானம் 8 கோடி, உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன், 8 கோடி. அந்த 8 கோடி அந்த கம்பெனி வருமானம் ஈட்டுவதற்கு 6 கோடி செலவழிச்சிரும். எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், லோன் வாங்கியிருப்பாங்க, வட்டி கட்டணும். சரியா? 8 கோடி ஈட்டுவதற்கு 6 கோடியை செலவு பண்ணுவதாக நம்ம வைத்துக் கொள்வோம். மிச்சம் இருக்கிற 2 கோடி வந்து டாக்ஸபிள் இன்கம். கம்பெனிக்கு வரி விகிதம் என்னங்க? கம்பெனிக்கு நடப்பு வரி விகிதம் 25%. ஒரு கம்பெனி 1 ரூபாய் ஏர்ன் பண்ணிச்சுன்னா எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? 25% டாக்ஸ் பே பண்ணணும். இப்போ நான் சொன்னது 2 கோடி. 2 கோடியில் 25% எவ்வளவு? 50 லட்சம் கம்பெனி நேரா வரி கட்டுவாங்க. கம்பெனி டைரக்டா இன்கம் டாக்ஸ்னு போட்டு 50 lakhs பே பண்ணிடுவாங்க, 4 தவணைகள் இல்லை, அந்தந்த அதே நிதியாண்டுல. சரியா? இப்போ முக்கியமான விஷயம் இதுல உள் அடங்கி இருக்கிறது என்னன்னா, இந்த 6 கோடி செலவு பண்ணதுல கம்பெனி அந்த 6 கோடி செலவு பண்ணும் பொழுது குறிப்பிட்ட விகிதத்துல செலவின் தன்மை அடிப்படையில சம்பளமா இருந்தா அதுக்கு ஒரு விகிதம். அந்த கம்பெனி வந்து சம்பளம் கொடுக்கும் எம்ப்ளாயீஸுக்கு. அந்த கம்பெனி ஒரு வாடகை தளத்துல இயங்கிட்டு இருக்கும். அந்த லேண்ட்லார்டுக்கு வாடகை கொடுப்பாங்க. அந்த கம்பெனி லோன் வாங்கியிருக்கும். லோன் வாங்கும் போது அதுக்கு வட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வருமான வரி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள செலவுகளை யாரெல்லாம் செய்யறாங்களோ செலவை முழுசா செஞ்சிடக்கூடாது. அந்த செலவு செய்வதற்கு முன்பாக குறிப்பிட்ட விகிதத்தில் வரிப்பிடுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் செலவு பண்ணணும். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல 8 கோடி வருமானம், 6 கோடி செலவு. ஒருவேளை இந்திய அரசாங்கத்துக்கு மொத்த வருமான வரி தொகையை 1 கோடி வச்சுக்கிறேன். மொத்த வருமான வரி தொகையை 1 கோடி. கம்பெனி ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கு. ஸோ 8 கோடியில 6 கோடி செலவு பண்ணிட்டாங்க. 2 கோடிக்கு இன்கம் டாக்ஸ் எவ்வளவு? 50 லட்சம். 6 கோடி செலவு பண்ணும் பொழுது வரிப்பிடித்தம் மூலமாக இந்திய அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வரி வருவாய் 50 லட்சம். அதனாலதான் வருமான வரித்துறையில வரிப்பிடித்தம் என்பது ஒரு சப்ஸ்டான்சியல் லோடு. இந்த ஒரு 6 லெட்டரை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஹைஜாக் ஆர், HIJACR. ஹச்னா கமிஷன், ஐனா என்ன? ரெண்ட், ஜேனா ப்ரொஃபஷன், ஏனா வட்டி, சினா கான்ட்ராக்ட், ஆர்னா பிஸ்னஸ் பெர்குசைட். இந்த 6 ப்ரொவிஷனுக்கு மட்டும் தயவு செஞ்சு கவனமா இருங்க. இந்த 6 ப்ரொவிஷனுக்கு மட்டும் நீங்க ஒரு தனிநபராக இருந்து பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா, இல்லை நீங்க ஒரு தனிநபராக இருந்து ப்ரொஃபஷன் பண்ணீங்கன்னா, இல்லை நீங்க ஒரு HUF-ஆ இருந்து பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ பண்ணீங்கன்னா டிடிஎஸ் எப்போ வரும் அப்படின்னா, கடந்த நிதியாண்டுல பிஸ்னஸாக இருந்தால் 1 கோடி டேர்ன் ஓவர், ப்ரொஃபஷனாக இருந்தால் 50 லட்சம் டேர்ன் ஓவர். அதை கிராஸ் பண்ணாதான் இந்த 6 பிரிவிலையும் நீங்க நடப்பு ஆண்டுக்கு வரிப்பிடித்தம் செய்ய வேண்டும். இல்லைன்னா செய்ய வேண்டாம். தனிநபராக இருந்தீங்கன்னா இல்லை, அதுதான் இப்போ டெக்னிக்கல் சர்வீஸ் நம்ம என்ன சொல்றோம்னா, எனி டெக்னீஷியன் கேன் அட்டெண்ட் டு தட் அப்படின்னா தென் இட் இஸ் அ டெக்னிக்கல் சர்வீஸ். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் மிஷினரி வந்து நீங்கள் சைனால இருந்தோ இல்லை ஜெர்மனில இருந்தோ இம்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் கான்ட்ராக்ட் போடுறீங்க. அந்த மெஷினரியோட சர்வீஸை வந்து எந்த ஒரு டெக்னீஷியனும் இந்தியாவில் இருக்கிறவங்க பண்ண முடியும்னா இட் இஸ் அ டெக்னிக்கல் சர்வீஸ். ஆனால் இட் ரெக்வயர்ஸ் அ ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். நீங்கள் ஜெர்மனியில் இருந்தால் ஒருத்தரை வர வைக்கணும் அப்படின்னாக்கா அவரை கூப்பிட்டு வந்து அது பண்ணும்போது அது டெக்னிக்கல் சர்வீஸில் வராது.
அது வந்து ப்ரொஃபஷனல் சார்ஜஸ். ஒரு தின் லைன் ஆஃப் இதுதான். ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இது வந்ததுனாக்கா அது வந்து ஹையர் இதுதான். இப்போ எப்பவுமே நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா, நீங்கள் டிடக்டராக இருக்கும்போது பெட்டர் யூ ஆல்வேஸ் அப்ளை தி ஹையர் ரேட். ஏன்னா பணம் எங்கேயும் போக போகிறதில்ல, அது இட் இஸ் கோயிங் டு பி இன் தி கவர்மெண்ட் கிட்டி. உங்களோட டிடக்டிவ் என்ன பண்ண போறாரு, சப்ஸ்குவெண்ட்டாக எனக்கு இது ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி வாங்க போறாரு. இப்போ நீங்கள் குறைச்சலாம் டிடக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, தென் வி ஆர் ஆன்சரபிள் ஆஸ் அ டிடக்டர், வி ஆர் ஆன்சரபிள். ஸோ அதனால தான் என்ன பண்ணால், இது நமக்கே அந்த சந்தேகம் வருது, இதில் வரும் அதில் வருமா இதில் வருமா அப்படின்னு இருந்ததுன்னா, பெட்டர் யூ கோ ஃபார் த ஹையர் திங், ஆர் அதர்வைஸ் டெல் தி டிடக்டிவ் டு கோ டு த டிபார்ட்மெண்ட் டு கம் டு அஸ் அண்ட் டேக் அ லோவர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட். கன்ஃபியூஷனே வேண்டாம், அந்த கிளாரிட்டி வந்துருக்கோம். அதுதான் உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்து யாராவது உங்களுடைய பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃப்ரெண்டுன்னா பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை, அவர் உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும், உங்களுடைய வெண்டாராக இருக்கணும், இல்லை உங்களுக்கு சப்ளையராக இருக்கணும், ஏதாவது ஒரு நெக்ஸஸ் இருக்குங்க. இப்போ ரொம்ப உதாரணத்து சொல்கிறதா இருந்தால், ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் இருக்காரு, சரியா, ஒரு படம் எடுக்கிறாரு, படம் சக்கப்போடு போட்டுருச்சு, 100 கோடி வித்துருச்சு, அந்த கதாநாயகனுக்கு ஒரு 10 கோடி பெருமானுள்ள கார் தராது, சரியா, அப்பனா 194R இஸ் அப்ளிகபிள். பிசினஸ் நெக்ஸஸ் இருக்கு, அவரை வச்சு படம் எடுத்திருக்காரு, 10 கோடி கார் போகுது. இந்த செக்ஷன்ல மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன சொன்னேன், வரி பிடித்தம் எப்பொழுது செய்ய வேண்டும்னா அட் த டைம் ஆஃப் பேமெண்ட், இல்லைன்னா அட் த டைம் ஆஃப் கிரெடிட், விச் எவர் இஸ் ஏர்லியர். இந்த செக்ஷன்ல மட்டும் வார்த்தை மாறிடுச்சு, பிஃபோர் ரிலீசிங் சச் பெனிஃபிட் போட்டுருக்காங்க, பிஃபோர் ரிலீசிங் சச் பெனிஃபிட். ஸோ கிஃப்டா கொடுக்கலாம், கைண்டா கொடுக்கலாம், காசா கொடுக்கலாம், எப்படி கொடுத்தாலும் அந்த என்டையர் காம்போனன்ட்டுக்கு 10% உள்ள வந்துடணும். கஜானாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் டிடக்டர் ஹேஸ் டு ரிலீஸ் தி சச் பெனிஃபிட். இப்போ நம்ம பார்க்க போகிறது டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் டிடக்டர். இந்த டிடிஎஸ் பொறுத்தவரைக்கும் என்ன கான்செப்ட், வரி பிடித்தம் செய்பவர், வரி பிடித்தம் செய்யப்படுபவர், டிடக்டர் டிடக்டி. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தான் நம்ம டிடிஎஸ்ல மெயினாக பார்க்குறோம். ஸோ அதில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லைன், இவங்க இந்த வரி பிடித்தம் செய்பவர்களுக்கு 5 தலையாய கடமைகள் காத்து கொண்டிருக்கின்றன. அதுதான் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கலாம் நாலேஜுக்காக, இல்லை பண்ணாததை தெரிஞ்சுக்கலாம். அதாவது வரி பிடித்தம் செய்பவர்களுக்கு 5 தலையாய கடமைகள் என்ன? முதலில் டேனை விண்ணப்பித்து பெறுதல், அப்டைன் டேன். எப்படி நம்ம பேன் வந்து ஃபார்ம் நம்பர் 49A அப்ளை பண்ணி வாங்கிக்கிறோமோ, டேனை வந்து ஃபார்ம் நம்பர் 49AA அப்ளை பண்ணி வாங்குறோம். ஸோ அதுதான் டேன். அந்த டேன் நம்பரை நிறுவனத்துக்கு வாங்கிய பிறகு அதை முறையாக ட்ரேசஸ் போர்ட்டலில் பதிவிறக்கம் பண்ணிடணும், ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இதுதான் நம்பர் 1, அப்டைன் டேன். ரெண்டாவது, இப்போ ராஜாராம் சார் சொன்னாருங்களா, இவ்வளோ நேரம் பேசினாரு, இதுதான் ரெண்டாவது. என்ன பண்ணணும்? டிடக்ட் ஆர் கலெக்ட் TDS or TCS as specified in the act. ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ, எந்த செலவுக்கு TDS பிடிக்கணுமோ அதை சரியாக முறையாக உரிய விதத்தில் பிடிக்க வேண்டும். ஓகேங்களா, அதுதான் ரெண்டாவது. நான் கவர்மெண்ட்ல என்ன டைம் கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்குது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 1 ஆரம்பிக்கும், 31 மார்ச் முடியும். அதில் இப்போ ஏப்ரலில் சப்போஸ் ஒருத்தர்கிட்ட நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கிறீங்க ஒரு அமௌண்ட்டு அப்படின்னா, அடுத்த மாதம் அதாவது மே மாதம் 7ஆம் தேதிக்குள்ள இந்த பணத்தை அரசாங்கத்தோட கஜானாவில் அவங்க பேரில் கட்டிடணும், பேன் நம்பர் போட்டு அந்த செலானை கட்டிடணும். ஆனால் கடைசி மாதம் வருது பார்த்தீங்களா, அப்போ மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. மார்ச் மாதம் வரும்போது மட்டும் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 30 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஏன்னா அது இந்த இதெல்லாம் முடிகிறது, நிறைய ஒர்க் இருக்குன்றதுனால 30th ஏப்ரல் வரைக்கும் அந்த பணத்தை கட்டுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. இது வந்து பிடிச்சா மட்டும் கட்டுறதுக்காக. ஸோ இது வந்து 6 வகையான டிடிஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் 6 வகையாக பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து அசஸிங் டிஃபால்ட், செகண்ட் வந்து டிஸ்அலவன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபைலிங், பெனால்டி ப்ராசிக்யூஷன். இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ அசஸிங் டிஃபால்ட், அசஸிங் டிஃபால்ட் எப்போ ஆகுறாங்க? குறித்த காலத்தில் வரியை பிடிச்சிட்டு, குறித்த காலத்தில் அந்த வரியை வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் செலுத்திட்டு, அந்த குறித்த காலத்தில் நீங்கள் வந்து அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணது இல்லாமல் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து அவங்க பார்ட்டிக்கு கொடுக்கணும். இப்போ வந்து பிரச்சனையே இல்லை, முன்னெல்லாம் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம், எல்லாம் வந்து கேட்பாங்க 16 years 16 கேட்பாங்க. இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி 26 yearsல ரிஃப்ளெக்ட் ஆகிடும்.
ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணீங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் 26 இயர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அவங்க அசஸியை வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க, என்ன நீங்கள் பிடிச்சிட்டீங்களா கட்டலன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அசஸின் டிஃபால்ட் எப்போ வரீங்கன்னா அந்த குறித்த காலத்தில் நீங்கள் பிடிச்சதை திரும்பி கட்டாமல் அதுக்கப்புறம் கரெக்டான ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருக்கும்போது தான் அசஸின் டிஃபால்ட் ஆகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், டிடிஎஸ் வந்து அந்த செக்ஷன் 201. ஸோ டிடிஎஸ் டிசிஎஸ் 2 இது இருக்குங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து 201 அசஸின் டிஃபால்ட் வந்து டிடிஎஸ்க்கு, நெக்ஸ்ட் வந்து 206(6)A வந்து டிசிஎஸ்க்கு. ரெண்டுமே ஒன்று தான் சொல்லுது, செக்ஷன் மட்டும் மாறுதுங்க. ஸோ அசஸின் டிஃபால்ட். ஸோ நெக்ஸ்ட் அசஸின் டிஃபால்ட் இல்லாதது எப்படி நீங்கள் கணிக்கப்படுறீங்க? இதெல்லாம் சரியா செஞ்சிட்டீங்கன்னா அசஸின் நாட் இன் டிஃபால்ட். ஸோ ஒன்ஸ் அசஸின் நாட் டிஃபால்ட் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வர செக்ஷன்ஸ் எல்லாமே எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது. அசஸின் டிஃபால்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து எல்லாமே பொருந்தும். பெனால்டி 234E இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வரும். அசஸின் நாட் டிஃபால்ட்னா உங்களுக்கு வந்து எந்த வித இதுவும் பொருந்தாது. ஸோ டிடிஎஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப மெயின். பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிலே இன் டிடக்ஷன். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு பிடிக்க வேண்டியதை பிடிக்காம விட்டீங்கன்னா எந்த கான்சிக்வன்ஸும் நீங்கள் சொல்கிறோம். கவர்மெண்ட் அதாவது பிடிக்காம கட்டுறது வேற, பிடிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் பிடிக்காம இருக்குது. சப்போஸ் 2%, 5% அது வந்து ஷார்ட் டிடக்ஷன் வரும். சுத்தமாக பிடிக்காத பட்சத்தில் என்ன தெரியுங்களா, 1%. அதாவது டிடிஎஸ் அவருக்கு பிடிக்காம இருந்தீங்கன்னா 1%. எப்போதுலேருந்து பாருங்க, எப்போ பிடிக்கணுமோ அப்போதுலேருந்து எப்போ நீங்கள் பிடிக்கிறீங்களோ அது வரைக்கும் வந்து 1% வந்து சார்ஜ் பண்ணும். டிடிஎஸ் எப்போ பிடிக்கணும் அந்த டேட்ல இருந்து பிடிக்காம விட்டுட்டீங்கன்னா எந்த டேட்ல பிடிக்கிறீங்களோ அது வரைக்கும் வந்து 1% சார்ஜ் பண்ணுவாங்க. டிடிஎஸ் டிடக்டட் பட் நாட் பெய்டு, நாட் ரெமிட்டட் இன்டு கவர்மெண்ட் அக்கௌண்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் கம்பெனிஸ் எல்லாம் பண்ணுவாங்க, டிடெக்ட் பண்ணுவாங்க. இங்கே ரேட் கம்மியாக தானே இருக்குது, நம்ம ரொட்டேஷனில் விடலாம், ரொட்டேஷன் லேட்டாக கட்டிக்கலாம். அந்த மாதிரி என்ன இருந்தால் தயவுசெய்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வரதுனா பெரிய இஷ்யூ ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சார் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ப்ராசிக்யூஷன் எல்லாம் வந்து நீங்கள் காம்பவுண்டிங் வந்தால் காம்பவுண்டிங் சும்மா இல்லை, நீங்கள் எப்போ கட்ட தவறீங்களோ அதுலேருந்து 3% நீங்கள் டேக்ஸோட டபுள் மடங்கு போயிட்டு இருக்கும். அதனால வந்து பிஸ்னஸ் பீப்புள் இந்த மாதிரி மனசை வந்து எரிச்சிக்காதீங்க. இந்த பணத்தை ரொட்டேஷன் விடலாம், இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸில் ரேட்டு கம்மியாக இருக்குது, வெளியில் 24-36% வாங்குறாங்க, இது நம்ம ரொட்டேஷனில் விடலாம்னு நினச்சி பார்க்காதீங்க. அதனால் பின்வரும் விளைவுகள் ரொம்ப அதிகம். 234E வந்து 15(6) மேலே அதுக்கு முன்னாடி வந்து அமெண்ட்மெண்ட் வரல. சில பேர் சொல்ல 15(6) மேலே 234E எங்களுக்கு அரைவாதுன்னா அதை பற்றி இக்னோர் பண்ணிவிடுங்க. பட் ஆஃப்டர் 15(16) வந்து 234E வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரேசஸில் வந்துடும். அப்படி வரும்போது அந்த சீதா சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி 234E வந்து வெயிட் பண்ணுறதுக்கு யாருக்குமே பவர் இல்லை, சிஐடி போர்ட் மெம்பர் கூட பவர் இல்லை. 234E அந்த 234E எவ்வளோ பர் டே? 200 rupees. ஸோ 200 rupees வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த 200 rupees ரெஸ்ட்ரிக்டட் டு எவ்வளோ டிமாண்ட் அமௌண்ட் இருக்கோ அந்த ரெஸ்ட்ரிக்டட் அந்த அமௌண்ட்டு. இப்போ 10,000 டிமாண்ட் இருந்ததுன்னா சப்போஸ் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 200 வந்து அப் டு டேட் வந்து 10,000 எடுக்கிறோம். 234 எப்போ வரும்? ஸ்டேட்மெண்ட் லேட்டாக ஃபைல் பண்ணுறது. எக்ஸப்ட் Q4 மட்டும் நாங்கள் வந்து 2 மாதம் டைம் தரோம். 1 மாதம் வந்து பேமெண்ட்டு, 1 மாதம் வந்து 2 மாதம் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த மார்ச் கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து 2 months டைம் தருது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், Traces is a web-based application developed by the Income Tax Directorate of Income Tax System. It has a variety of facilities in the Traces portal. எத்தனை பேர் Traces login பண்ணி பார்த்துருக்குறீங்க? So we have many facilities for downloading of Form 16, any type of certificate with respect to TDS and TCS. We deductors are required to download certificates from the Traces. எல்லாருமே இப்போ சர்டிஃபிகேட்ஸ்னா Tracesல தானே நம்ம எடுக்கிறோம். Earlier deductors would have issued manual certificate. பார்த்துருக்கீங்களா? Form 16 வந்து மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. It created many issues. Form 16 certificate வாங்கிடுவாங்க. When the time of filing their income tax return, they faced many difficulties in complying their income tax return. கரெக்டா? So to prevail that, என்ன பண்ணாங்க? Traces income tax systems launched. Traces, it is specifically developed for TDS and TCS. So TDS, TCS நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாவே அதுக்கு ரைட் போர்ட்டல் எது அப்படின்னா Traces.
we have many facilities நான் சொன்னேன். Certificates download பண்ணலாம். Variety of certificates I said. Form 16, 16A, 27D. 27D யார் எடுப்பா? Any type of transaction with respect to TCS. So அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? Form 27D. Deductor has to generate from the traces portal. அடுத்து NRE கிட்ட நம்ம ஏதாவது transactions பண்றோம் and we supposed to issue certificate for that TDS அப்படின்னா certificate கொடுக்க முடியுமா NRIக்கு? The person doesn't have PAN. PAN இருக்கிறவங்களுக்கு we can able to generate form 16, 16A from traces for specifically for NRI. Those who don't have PAN அப்படின்னா certificate எடுக்க முடியுமா? முடியாதா? We have NRIக்கு நம்ம ஒரு transaction பண்ணுறோம் 27Q ஃபார்மில் பண்ணுறோம் அந்த NRI doesn't have PAN is a PAN not available case அப்படின்னா அந்த transactions கூட we can generate certificate from your traces account which is called transaction based report. இப்போ யாராவது NRI வந்து எனக்கு certificate கொடுங்கன்னு கேட்டால் PAN not available I can't generate certificate அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது. We have an option to generate transaction based report for that person. So இது கூட given for the deductors to take to generate சரிங்களா. So இந்த facilities இருக்கு. I came very, very late and having seen with a few minutes of watching, I know how important it is for all the accountants. The general, we all depends on either the accountants or the auditor. நம்ம டைரக்டாக என்டர்பிரினர்ஸ் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதே இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதும் இல்லை. பட் அந்த விஷயத்தில் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி வேல்யூபிள் அண்ட் இட் மேக்ஸ் அஸ் டு திங்க் why we are only looking at the production, all other things, not in the account side. Account side லையும் நமக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் we will be able to question our own staff. அக்கௌண்ட் வந்து அவங்க ஏன் தப்பு பண்ணலாம், என்ன எப்படி பண்ணாங்க நமக்கு தெரிஞ்சாதான் அவங்கள கொஸ்டின் பண்ணணும். Then the auditor comes. We believe in auditors for everything and we don't know anything. இது வந்து ரொம்ப சிம்பிளான இதெல்லாம் தான் இருக்குது. It's not that very complicated. Only thing is you may not know the exact the sections அதெல்லாம், but step by step நம்ம போனோம்னா definitely we'll be able to understand and do it. Maybe gain our own people. Most of our own people are not trained. I really appreciate IMA conducting these kind of programs on a regular basis, and we need, it's not one program which is going to, we need much similar programs, because the awareness is what is required everywhere. The compliance it is increasing, but it is not enough. Even paying the income tax also, it is only very less for the population we have. That way awareness make things easy and people understand it's good for the society and for the government, for own going up. And இதெல்லாம் compliance level நல்லா இருந்தாலே நம்ம business நல்லா இருக்குன்னு அர்த்தம். So with that, definitely it helps a lot. Thanks for the opportunity given. Thank you.